நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த அறிவிப்பினை பார்த்து வருகிறோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது. 18, 19, 20, 21 ஆகிய நாட்கள் தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். தமிழகம், கேரளா, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் நேற்றைய தினம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி அது தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில், கேரளா, கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் நாளைய தினம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இப்ப நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வலுப்பெறும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில வருகின்ற 24ஆம் தேதி வாக்குல மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதன் பிறகு மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி அது தீவிரமடையும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகம், புதுவை, காரைக்கால், கேரளா, மாஹே ஆகிய பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகக்கூடிய பட்சத்துல 18, 19, 20, 21 ஆகிய நாட்கள்ல தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.